ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் விசுவாசம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற இந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வேளையில எங்கே போகிறாய் என்ற தலைப்பில உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நம்ம காலையில நம்ம இயல்பா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப வேகமா நிறைய பேர் போவாங்க. ஒரு சிலர் பஸ்ல போவாங்க, ஒரு சிலர் கார்ல போவாங்க, ஒரு சிலர் பைக்ல போவாங்க, ஒரு சிலர் நடந்தே போவாங்க. ட்ரெயின் இறங்கி இந்த பக்கம் வேகமா வருவாங்க, அந்த பக்கம் வேகமா போவாங்க. ஆனா இவங்க எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரியமா எங்கேயோ போறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவனமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டுங்க. நம்ம எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம், யாருக்காக போகிறோம், நாம் போவதினாலே நமக்கு என்ன பயன், மற்றவர்களுக்கு என்ன பயன் என்பதை நம்ம கவனித்து கவனமா போகணும். வேகமா போறது நல்லதுதான், ஆனா வேகம் மட்டும் இருக்கக்கூடாது, அதோட கூட விவேகமும் இருக்கணும். அந்த விவேகம் இல்லைன்னா, வேகம் மட்டும் இருந்ததுன்னா எங்கன்னா ஒரு இடத்துல சோகமா நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்கே போகிறோம் என்பதை நாம் கவனித்து போக வேண்டும். யோனா புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். யோனா 1:3 வாசிக்கிறோம். யோனா 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி அவன் போகிற அந்த பாதையை பார்க்கும்போது அது தவறானதாக காணப்படுகிறது. கப்பல் அடித்தட்டுல யோனா கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நீ எங்க போகணுமோ அங்க போகல, எங்க போகக்கூடாதோ அங்க நீ போன, அதனாலதான் இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனோட பேசுறாரு. இந்த வேளையில இந்த செய்தியை கேட்கிற என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீங்க போற அந்த பாதை சரியானதா இருக்குதா? சரியான இடத்துக்கு போறீங்களா? சரியான நபரை தேடி போறீங்களா? சரியான நேரத்துல போறீங்களா என்பதை நம்ம கவனிச்சு போகணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம மாறி போயிட்டோமா, தவறி போயிட்டோமா, கவனம் இல்லாத போயிட்டோமா, நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்மால மற்றவர்களுக்கும் பிரச்சனை வரும். ஆகவே இதுல நம்ம கவனமா இருக்கணும். யோனா 1வது அதிகாரத்துல 8வது வசனத்துல பார்க்கிறோம். அங்க அந்த கப்பல்ல யோனாவின் நிமித்தமாக பெரிய பிரச்சனை வந்துருது, சேதம் வருது. அந்த கப்பல் சரியான முறையில போக முடியல, காற்று வீசுது. ஒருவேளை அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற பொருட்களால பிரச்சனை வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுறாங்க. அப்போ அங்க சீட்டு போட்டு யார் நிமித்தமா இந்த பிரச்சனை வந்ததுன்னு அவங்க கவனிக்கும் போது யோனா பேர்ல சீட்டு விழுது. அப்போ யோனா கிட்ட கேட்கிறாங்க, உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறாங்க. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யாம செய்யக்கூடாத காரியத்தை நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சரிவையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் நம்ம சந்திப்போம். அதுதான் இங்க யோனா வாழ்க்கையில பார்க்கிறோம். உன் தொழில் என்ன என்று கேட்கிறாங்க. இந்த வேளையில என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நீ செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு செய்யக்கூடாத வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறியா? போக வேண்டிய அந்த பாதையை விட்டுட்டு போகக்கூடாத பாதையில நீ சேரக்கூடாத நபரோட சேர்ந்து இருக்கிறியா? நிச்சயமா இந்த செய்தி மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உங்களுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, உங்களால அந்த குடும்பங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், அந்த நபருக்கு பிரச்சனையா இருக்கலாம், ஏன் உங்களுடைய நண்பர் வட்டாரத்துல ஒரு சிலருக்கு பிரச்சனையா இருக்கலாம். ஆகவே இந்த வேளையில ஆண்டவர் உங்களோட திட்டமா பேசுறாரு. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, நீங்க நிதானமா கவனிச்சு செய்யுங்க. எரேமியா 6வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்றார்.
வழிகளிலே நின்று, ஒருவேளை நீங்க தவறி போயிட்டு இருக்கலாம், தவறான நபர்கள் கூட போயிருக்கலாம், தவறான நண்பர்கள் கூட நீங்க சேர்ந்து இருக்கலாம், நீங்க சேரக்கூடாத இடத்துல போயிட்டு நீங்க உங்களை அறியாம அல்லது அறிஞ்சி சூழ்நிலை நிமித்தமா அந்த இடத்துல நீங்க அகப்பட்டு இருக்கலாம். இந்த செய்தியின் மூலமாக ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. அந்த இடத்துல நில்லுங்க. அதே இடத்துல இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சு இன்னும் பிரச்சனைகளை சிக்கிடாதீங்க. அதே இடத்துல நின்று பூர்வமான பாதை எது சரியான பாதைன்னு கேளுங்க. நல்ல வழி எதுன்னு விசாரிங்க. விசாரிச்சு அதுல நடங்க. நிச்சயமா உங்க ஆத்மா இப்போ பதறி இருக்குது இல்ல, பயந்து போயிருக்கிறீங்க, சிக்கிட்டு இருக்கிறீங்க, தவிச்சுன்னு இருக்கிறீங்க, கண்ணீரோட இருக்கிறீங்க. நான் தெரியாத நான் இதை செஞ்சுட்டேன், தெரியாத இதை நான் பண்ணிட்டேன், தெரியாத இவங்க கூட சேர்ந்துட்டேன், தெரியாத இவர்களோட நான் ஒரு பார்ட்னர்ஷிப்ல வந்துட்டேன், தெரியாத இவர்களோட நான் ஐக்கியமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பி உங்களுக்குள்ள தனிமையில கண்ணீர் வடிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. அந்த இடத்துல நில்லுங்க. நின்று விசாரிச்சு எது சரியான பாதை, எது நல்ல வழின்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. அந்த தெய்வம் உங்களோட கூட பேசுறாரு. அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவரோடு கூட நீங்க இணைஞ்சி அவரோட கூட உங்க வாழ்க்கை பயணத்தை நீங்க துவங்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், உங்க மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்கும். நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய ஊழியக்காரர் அருமையான இந்த வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறியாத பிள்ளைகளே, நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் சற்று அறிய வேண்டும். இந்த இடத்துல யோனா எந்த இடத்துல போனார்? அவருக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்தினாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அவரிடத்திலே சொல்லி இருந்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய வழியிலே கடந்து போனார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல மீண்டுமாய் கொண்டு வந்து விட்டார். ஆனால் அந்த இடத்திற்கு மீண்டுமாய் வருவதற்கு முன்னமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரியங்களை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். இன்றைக்கும் நீங்கள் சுயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொண்டு போவீர்களானால் உங்களால் இந்த உலகத்திலே நடந்து ஜெயிக்க முடியாது என்பதை நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். எனக்கன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுவீர்களானால் அன்றைக்கு வழிமாறி போன யோனாவாக இருந்தாலும் அவனை மீண்டுமாய் தன்னுடைய வழியில நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் வழிமாறி போய் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி நம்முடைய வழியிலே நடக்க பண்ணக்கூடிய ஒரு நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட நல்ல இயேசுவை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.